ஒரு ஓவருக்கு 6 பந்து தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஓவர் முடிய 14 பந்துகள் ஆச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல. 2000களின் தொடக்கத்துல நியூசிலாந்து டீமோட முக்கியமான பவுலர் தான் இந்த டாரில் டஃபி. ஷேன் பான் கூட சேர்ந்து இவர் போட்ட ஸ்பெல் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஆனா 2005ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல அந்த ஒரு ஓவர் இவரோட கரியர்லயே ஒரு கரும் புள்ளியா மாறிடுச்சு. 2005ல ஆக்லாந்துல நடந்த மேட்ச். முதல் ஓவரை வீச வராரு டஃபி. முதல் பந்தே நோபால், அடுத்தும் ஒரு நோபால், அப்புறம் ஒரு வைட், இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஓவர்ல மட்டும் 4 நோபால் 4 வைட் வீசினார் மக்களே. கில்கிறிஸ்டுக்கும் ஹைடனுக்கும் பேட்டிங் ஆடவே சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா டஃபி பந்த உள்ளேயே வீசல. ஆனா இதோட இவர் முடிஞ்சு போயிடல. இந்த மோசமான ஓவருக்கு அப்புறம் கடுமையா உழைச்சி டீமுக்குள்ள வந்து 100க்கும் மேல விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. இப்போ இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் ஒரு நோபால் போட்டாலே பதறாங்க. ஆனா அன்னைக்கு 14 பந்துகளை வீசியும் அசராம நின்னவர் தான் டஃபி. அந்த 14 பந்து ஓவர் ஒரு பேட் டே, அவ்வளவுதான். ஆனா கிரிக்கெட் உலகம் இன்னைக்கும் டஃபி அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஓவர் தான் முதல்ல ஞாபகம் வச்சிருக்கு. அதுதான் மக்களே இந்த விளையாட்டோட ஒரு விசித்திரம்.